நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஸ் இன்னைக்கு தான் ட்ரெய்லர் வந்தது காலையில். நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் அவனோட அடுத்த நாயகனாக அந்த படத்தில் நடிக்கிறாரு. கொஞ்ச காலத்தில் அண்ணனை நம்ம வில்லனாக சப்போர்ட்டிங் ஆக்டராக பார்த்துருந்தோம். டிஎஸ்பி அதுக்கப்புறம் ஒரு நல்ல லீடு ஃபிலிம் கிடைக்கலன்னு கொஞ்ச நாள் இப்போ மிஷ்கின் அண்ணன் படத்தில் ட்ரெயினில் செமையாக பண்ணியிருக்காராம். படம் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஏஸ் படம் May 23 வருது. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷனை இப்போ பார்ப்போம். ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு இறங்குது. அண்ணன் ஸ்டார்டிங்னே தெரிஞ்சிச்சு இது ஃபாரினில் இருக்கிறாரு. ஃபுல் சம்பவம் ஃபாரினில் தான். மலேசியா, தாய்லாண்டு அதுங்க தான் ஃபுல் ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க. அண்ணன் மலேசியாவுக்கு வராரு, ஒரு மிஷின் முடிக்க வராரு. என்கிட்ட இருக்கிற எல்லா தடயத்தை அடிச்சுட்டு மலேசியா முருகரை காட்டுறாங்க. புது வாழ்க்கையாக வாழ போகிறேன். போல்டு கண்ணன் அண்ணன் இந்த படத்தில் பேர். ஏஸ் கார்டு விளாட்றாங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன். ஃபைட்டு தான் படம். ஃபைட்டில் நல்லா சம்பவம் இருக்குது. யோகி பாபா அண்ணன் கவுண்டர் கொஞ்சம் இருக்குது லைட்டாக. தைரியமாக போல்டாக தட்டி கேட்பேன். அதனால தான் என் பேர் போல்டு கண்ணன். சைட் சார் என்னடா யோகி பாபா அண்ணன் பொம்பளை கவுன் போட்டு இருக்கிறாரு. வேற லெவலில் கவுனை போட்டு உக்காந்துக்கிறாப்புல. நீ பேசுறத பார்த்தா அவங்க கூட க்ளோஸ் ஆகிடுவோம் போல. என்ன சொல்ற அண்ணன்? ஏதோ தத்துவம் சொல்றாரு, கேட்போம். இடிக்கும் மின்னலுக்கும் நடுவில் ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் பேர் தான் போல்டா. ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த ஊருக்கு நீ என்ன வேலையாக வந்திருக்க? ருக்மிணி வசந்த். தெலுங்கு படத்தில் ஒரு 2-3 தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன பிளான் சொல்லண்டா? ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி பண்ணுறாரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி அண்ணன். அது என்ன வேலைன்னு தெரியல. சீக்ரெட் ஏஜென்ட் நல்ல வேலையா கெட்ட வேலையா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் நம்ம பப்ளு அண்ணன்டா ரொம்ப நாளைக்கு செய்கிறாரா. நம்ம கேஜிஎஃப் அந்த வில்லனுக்கு அடியாள் அவன் தான் இதில் மெயின் வில்லன் போல. தாடிக்காரன் ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொன்னார் ஒரு தாத்தா. அவர் நடிக்கிறார். ஃபுல்லாக மலேசியா, தாய்லாண்டு தான் ஷூட்டிங் ஃபுல்லாக. ஐயோ விரல வெட்டுறாங்க. பப்ளு அண்ணன் ஆக்டிங்கு அதுதான் மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கு. வாவ். யோகி பாபா என்ன காமெடி பண்ணுறாரா இல்லை சொதப்புறாரா தெரில. என்ன சூது கவுதா ஓடு. அவர் பாட்டா இதாண்டா ஹைலைட்டு. அவர் கவுனை போட்டு நடிக்க வச்சிட்டீங்களாடா, ஃப்ராக்கை போட்டு. டேய் அச்சம் என்பது மனவேடா மாதிரி என்னடா டேய் அந்த இது வச்சுக்கிறானுங்க. பின்னாடி தண்டர் பேர்ல உட்காந்துக்கின்னு ஹீரோயின் மஞ்சு பாபன் உட்காந்துருப்பா. அந்த மாதிரி அண்ணா உட்காந்துக்கிறாரு யோகி பாபன். யாரா நீ? ஏஸ் என்னடா சிவகார்த்திகேயன் அந்த மாவீரன் என்ன பண்ண டப் பண்ணியிருந்தார்ல. இதை பார்த்தா என்ன பார்த்தாரு சிவகார்த்திகேயன் ஒரு ட்ரிபியூட் போல நன்றி சொல்லிக்கிறாரு. 23 May வருது. எஸ் ஓகே. ஒரு ஆவரேஜான காமெடி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து பார்த்துட்டு பிறகு தான் தெரியும் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே பாய்.